ஹாய், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. இது ஒரு டாபிக்கோடைய ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோம். ஏற்கனவே நம்ம லாங் வீடியோஸில் அளவியல் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிக்கில் சதுரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 3லிருந்து 5 கேள்வி அளவியல் அப்படின்ற டாபிக்லையும் வடிவியல் அப்படின்ற டாபிக்லையும் தொடர்ந்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 கேள்வி நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கான ஃபார்முலாஸ் வீடியோ நம்ம ஏற்கனவே லாங் வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் அதில் இருக்கு. இன்னைக்கு வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த கேள்வியை பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தை, ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு என்ன? என்ன கேட்கிறாங்க நம்மகிட்ட? சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். அதாவது சிம்பிளா சொன்னா ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏன்னா என்னன்னா சதுரத்தினுடைய பக்கம். இந்த பக்க அளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சா சதுரத்தினுடைய பரப்பளவை பார்த்துடலாம். ஆனா கேள்வியில சதுரத்தினுடைய பக்கத்தை கொடுக்கல, சதுரத்துக்குள்ள வரையப்பட்ட வட்டத்தினுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க. வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். வட்டத்தினுடைய ஆரம் 4 சென்டிமீட்டர்னா இன்னொரு ஹாஃப் இது எவ்வளவு? இதுவும் 4 சென்டிமீட்டர் தான். என்ன ரீசன்னா வட்டத்தில் உள்ள எல்லா ஆரங்களும் சமம். ஓகே, இப்ப ஆரம் ரேடியஸ் அப்படின்றது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா டயாமீட்டர் இது ஆரம், இது விட்டம். விட்டம் எவ்வளவு? இதுல இன்னொரு பங்கு 2 × 4 8 சென்டிமீட்டர். ஆரம் 4 சென்டிமீட்டர்னா விட்டம் எவ்வளவு ஆச்சு? இந்த மொத்த லென்த் எவ்வளவு ஆச்சு? 8 சென்டிமீட்டர் ஆச்சு. இந்த வட்டத்தினுடைய விட்டம் தான் எதுக்கு சமமா இருக்கு? சதுரத்தினுடைய பக்கத்துக்கு சமமா இருக்கு. அப்ப விட்டம் 8 சென்டிமீட்டர்னா பக்க அளவு என்னவா மாறிடும்? 8 சென்டிமீட்டரா மாறிடும். அப்ப நமக்கு தேவையான சதுரத்தினுடைய பக்க அளவு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். கேள்வியில கேட்டது சதுரத்தின் பரப்பளவு என்ன? சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர். அப்ப ஏவோட வேல்யூ என்ன? 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 8 ஸ்கொயர் பண்ணா 64 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்சர்ல போடும்போது சதுர சென்டிமீட்டர் பயன்படுத்தலாம் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சா போதும். ஏன்னா ஒரே ஆன்சருக்கு 2 வகையான அலகு கொடுத்துருப்பாங்க. அப்ப சென்டிமீட்டர்ன்ற அளவு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் பரப்பளவு பார்த்ததுக்கு அப்புறமா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 64 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இங்க பாருங்க. அடுத்து ஏபிசிடி அப்படின்றது என்ன? ஏபிசிடி. ஏபிசிடி 14 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரம். ஏபிசிடின்றது 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரம். சோ சதுரத்தினுடைய பக்க அளவு எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? சதுரத்துக்குள்ள இப்ப 4 வட்டம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சதுரமும் உள்ளுக்குள்ள 4 வட்டம் போக கொஞ்சம் ஷேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஷேட் பண்ண ஏரியா எவ்வளவு? இதான் கேட்கிறாங்க. படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? சரி பார்க்கலாமா? நிழலிட்ட பகுதி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஏபிசிடின்றது ஒரு சதுரம். இந்த சதுரத்தினுடைய மொத்த பரப்பளவுல இருந்து சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் இதுக்குள்ள 4 வட்டம் இருக்கா? 1 2 3 4 வட்டம் இருக்கு. சதுரத்தின் அதாவது டோட்டல் ஏரியால இருந்து இந்த 4 வட்டத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த நிழலிடப்பட்ட பகுதியுடைய பரப்பளவு கிடைச்சிரும். புரியுதுங்களா? மொத்த ஏரியா சதுரம், சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 4 வட்டங்களின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். இப்பதான் பார்த்தோம். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் இதுல மொத்தம் 4 வட்டம் இருக்கு. 4 இன்ட்டு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். ஓகேவா? ஏவோட வேல்யூ என்ன? ஏன்னா என்ன? சதுரத்தினுடைய பக்கம் கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். அப்ப ஏவோட வேல்யூ என்ன? 14. அப்ப 14 ஸ்கொயர். இது சதுரத்தின் பரப்பளவு முடிஞ்சிருச்சு. 4 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன? 22/7. ரேடியஸ் வட்டத்தினுடைய ஆரம் என்ன? ஓகேங்களா?
இப்ப நான் 14 சென்டிமீட்டர்ன்றது என்ன, சதுரத்தினுடைய பக்கம். அதை நான் உள்ள டிராப் பண்ணா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, வட்டத்தினுடைய விட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கா. இது ஒரு விட்டம், இது ஒரு விட்டம். 14ல பாதி, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7. அப்ப வட்டத்தினுடைய விட்டம் 7னா அதோடைய ஆரம் எவ்வளவு, 7ல பாதி. புரியுதுங்களா. ஆரம் கொடுத்தா 2ஆல பெருக்கிக்கணும், விட்டம் கொடுத்தா 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். 2 ஆரம் சேர்ந்தது ஒரு விட்டம், ஒரு விட்டத்துல பாதி ஆரம். ஓகேவா. இந்த 14ல இது 7, இது 7, வட்டத்தின் விட்டம் 7, இதுவும் ஒரு 7. அப்ப நமக்கு தேவை வட்டத்தினுடைய ஆரம் தான் வேணும். விட்டம் வந்து 7னா ஆரம் வந்து 7ல பாதி. அப்ப ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 7/2, 7/2. ஏன் 2 டைம்ஸ் போட்டிருக்கோம்னா பை ஆர் ஸ்கொயர்டு. 4ன்றது என்னன்னா 4 வட்டங்களின் பரப்பளவு. 4 இன்ட்டு வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். பையோட மதிப்பு என்ன, 22/7. ஆர் ஸ்கொயர், ஆர்னா என்னது, வட்டத்தினுடைய ஆரம். விட்டம் வந்து 7னா ஆரம் எவ்வளவு, விட்டத்துல பாதி. 7/2, 7/2. இப்ப பாருங்க 14 ஸ்கொயர் பண்ணா 196. இங்க என்ன வருதுன்னு பாருங்க, ஒரு 7 அடிச்சிடலாம். இங்க 2 2 4, இந்த 4 அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கு, 22 இன்ட்டு 7, 7 14, மீத 1, 154. சதுரத்தினுடைய பரப்பளவு 196, 4 வட்டங்களின் பரப்பளவு 154. கேள்வி என்ன, இந்த சதுரமும் வட்டம் போக மீதி இருக்கு இல்லையா, அதுதான் என்னது, நிழலிட்ட பகுதி. அதோடைய பரப்பளவு என்ன, மைனஸ் பண்ணிருங்க. 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4, அவ்வளவுதான் 42 சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால நீங்க எழுதும் போது ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அல்லது ஏற்கனவே சொன்னது போல சதுர சென்டிமீட்டர். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, படத்துல நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன, சதுரத்தின் பரப்பளவு, மொத்த பரப்பளவு சதுரன்றது ஏபிசிடின்றது ஒரு சதுரம். சதுரத்தின் பரப்பளவுல இருந்து 4 வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறதா என்னது, நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. அதோட ஆன்சர் என்ன, 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4, 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன. 2 முக்கோணம் மாதிரி இருக்கா, இப்ப இதுல 2 முக்கோணம் தெரியுதா பாருங்க. ஏபிசி ஒரு முக்கோணம் இருக்கு, அது மாதிரி டிபிசி இன்னொரு முக்கோணம் இருக்கு. இன்னொரு முக்கோணம் பார்க்கலாம் பாருங்க. நான் வரைகிற முக்கோணத்தை பாருங்க, டிஇசி, இது ஒரு முக்கோணமா இருக்கா. இந்த நான் வரைஞ்ச முக்கோணத்தினுடைய வெளியில தான் என்ன இருக்கு, அந்த நமக்கு தேவையான கேள்வியில கேட்ட எக்ஸின் மதிப்பு என்ன. கேள்வி வந்து எக்ஸின் மதிப்பு என்ன, இதான் கேள்வி. இந்த எக்ஸ் எங்க இருக்குன்னா இந்த இசிடி அப்படின்ற முக்கோணத்தினுடைய வெளியில இருக்கு. அப்ப இதுல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்னா, இது வந்து இந்த எக்ஸ்ன்றது இந்த முக்கோணத்தினுடைய வெளிக்கோணமா இருக்கு. முக்கோணத்தின் வெளிக்கோணம் உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். புரியுதுங்களா. முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம், அதாவது எக்ஸ் எதுக்கு சமமா இருக்க போது, எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த எக்ஸ் வந்து இந்த முக்கோணத்தினுடைய வெளிக்கோணமா இருக்கு. அப்ப முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேவா. எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். புரியுதுங்களா. இந்த வெளிக்கோணமானது முக்கோணத்தினுடைய உள் எதிர்னா இந்த முக்கோணத்துக்குள்ள 2 ஆப்போசிட் ஆங்கிள கூட்டுறதுக்கு சமமா இருக்கும். அப்ப முக்கோணத்தின் வெளிக்கோணம்ன்றது எக்ஸ். இந்த எக்ஸ் எதுக்கு சமமா இருக்கும்னா உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். 60 40 கூட்டினா 100 டிகிரி. இந்த படத்தை பொறுத்தளவுல எக்ஸின் மதிப்பு என்ன, 100 டிகிரி. புரியுதுங்களா. ஓகே, 60 + 40 100 டிகிரி. என்ன கான்செப்ட், முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த எக்ஸ் வந்து ஆங்கிள் சியையும் ஆங்கிள் டி ஆப்போசிட்ல இருக்கு, இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமமா இருக்கும். அப்ப 40 + 60, இந்த கேள்விக்கான ஆன்சர் 100. அடுத்து பாருங்க, ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க, ஏபிசி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை கொடுக்கணும் கேள்வியில. பாருங்க, நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். இந்த ஏடின்னு ஒரு கோடு வருது பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னா கோண இரு சமவெட்டி. ஆங்கிள் ஏ, இந்த கோணம் ஏவை 2 சமமா பிரிக்கிறது கோண இரு சமவெட்டி.
ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு பேரு, கோண இரு சமவெட்டி. இந்த ஏடிக்கு என்ன பேரு? கோண இரு சமவெட்டி. ஆங்கிள் ஏ அப்படின்ற ஆங்கிள ரெண்டு சமமா பிரிக்குது, அதான் ரெண்டு. இதுக்கு பேர் என்ன? கோண இரு சமவெட்டி, ஆங்கிள் பைசெக்டார் அர்த்தம். அப்படி ஆங்கிள் பைசெக்ட் பண்ணிருச்சுன்னா இங்க ஒரு தேற்றத்தை அப்ளை பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி எதுக்கு ஈக்குவலா இருக்க போது? பிடி பை டிசிக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அவ்வளவுதான். இதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. கோண இரு சமவெட்டி படி, அந்த தேற்றத்தின் படி ஏபி பை ஏசி பிடி பை டிசிக்கு ஈக்குவலா இருக்கும். அதை நான் எழுதிக்கிட்டேன். கேள்வி என்னன்னா படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்கிறாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ பாக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? கோண இரு சமவெட்டி அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஏபியோட வேல்யூ எவ்வளவு? எக்ஸ். ஏசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. பிடியோட வேல்யூ என்ன? எக்ஸ் பிளஸ் 2. டிசியோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளவுதான். இப்ப நமக்கு தேவை என்னன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இப்ப ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸை சால்வ் பண்ணிடலாம். இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்க மேல வந்துருமா? அப்ப என்ன வரும்? ஆல்ரெடி இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு, இந்த எக்ஸ் மைனஸ் 2 இங்க மேல வந்துரும். ஓகே, உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ். இங்க பாருங்க ஒரே நம்பர் பிளஸ்ல மைனஸ்ல இருக்கா, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். புரியுதுங்களா? இது ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்றப்ப சிம்பிளா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏனா எக்ஸ் பினா 2, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ், இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சு விட்டுலாம். லெஃப்ட் சைடில் ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு, ரைட் சைடில் ஒரு மைனஸ் 4 இருக்கு. அடுத்து மைனஸே அடிச்சிருங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? இப்ப 4. கேள்வியில கேட்டது எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸின் மதிப்பு என்ன? 4. சிம்பிள் கால்குலேஷன் தான். இங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏடிக்கு என்ன பேரு? கோண இரு சமவெட்டி, ஆங்கிள் பைசெக்டார். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் கான்செப்ட் படி ஏபி பை ஏசி எதுக்கு ஈக்குவலா இருக்க போது? பிடி பை டிசிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்ற அந்த ரூலை எடுத்துக்கிட்டு தான் எக்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. இது ஒரு சர்க்கிள், ஏபிக்கு பேர் வந்து என்னது? ஒரு நான்னு சொல்லிக்கலாம், அல்லது இது மையத்தின் வழியா போறதுனால இது விட்டன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஏபி காமனா இதுக்கு பேர் ஒரு நானு, இதுக்கு பேர் ஒரு நான். ஓகேவா? இந்த ரெண்டு நான்களும் எங்க சந்திக்குது அப்படின்னா பி அப்படின்ற பாயிண்ட்ல சந்திக்குது. அப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபியோடைய லென்த் 16, பிடியோடைய லென்த் 8, பிசியோட லென்த் 6. ஓகேங்களா? இது வந்து ஏன்னா இப்போ வந்து பிடி 8 பிசி 6, இது விட்டமா இருந்தா ரெண்டு பக்கம் சமமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ஏபியோடைய பேரு ஒரு நான் தான், சிடியோடைய பேரு இன்னொரு நான். ரெண்டு நான்கள் பி அப்படின்ற பாயிண்ட்ல வெட்டி கொள்கின்றன. அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்கிறாங்க? ஏபியோட வேல்யூ கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த ஏபின்றது பிபியோடைய பெருசுன்னு சொல்றாங்க. ஏபி இஸ் கிரேட்டர் தென் பிபின்னு கொடுத்துடுறாங்க. கேள்வியில ஏபியோடைய வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப இந்த ரூலுக்கு என்ன செய்ய போறோம்னா, நான்கள் ரெண்டு நான்கள் ஒரு புள்ளியில வெட்டிக்குதுன்னா இதுக்கான ஃபார்முலா பாருங்க, பிஏ இன்டு பிபி. இது எதுக்கு சமமா இருக்கும்னா பிசி இன்டு பிடிக்கு சமமா இருக்கும். பிஏ இன்டு பிடி பிபி, இதோடைய ப்ராடக்ட் சமமா இருக்கு. இப்ப பிஏன்னு சொல்லலாம் அல்லது ஏபின்னு சொல்லலாம். ஏபின்னு போட்டுக்கலாமா? இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏபி பை பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிடி, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இப்ப நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு தெரியாதது என்னது? ஏபி தான் பார்க்க போறோம். ஏபி நமக்கு தெரியாது. பிபி கொடுத்துருக்காங்களா? பிபியோட வேல்யூ எவ்வளவு? அதுவும் தெரியாது.
பட் ஏபியோடைய மொத்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த இங்க இருந்து இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு 16. இதை எக்ஸா வச்சுக்கிறோமா, பிபிஏ எக்ஸா வச்சுக்கிருவோம். இங்க இருந்து டோட்டல் லென்த் எவ்வளவு 16. அப்ப இந்த டோட்டல் லென்த்ல இருந்து இந்த பிபி எக்ஸ மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், இந்த ஏபி கிடைச்சிருமா. அப்ப ஏபியோடைய வேல்யூ நான் என்ன செய்ய போறேன், ஏபியோடைய வேல்யூ வேணும்னா இந்த ஏபில இருந்து இந்த எக்ஸ கழிச்சிருவோம். அப்ப 16 மைனஸ் எக்ஸ், புரியுதுங்களா. நான் பிபிஏ எக்ஸா எடுத்துக்கிறேன். பிபி இங்க கொடுக்கலாங்களா, கொடுக்கல. ஓகே, பிபியில் எங்கேயுமே கொடுக்கல. நல்லா பாருங்க, நான் பிபிஏ என்னவா எடுத்துக்கிறேன், எக்ஸா எடுத்துக்கிறேன். பிபிஏ எக்ஸா எடுத்ததுனால டோட்டல் லென்த் ஏல இருந்து பி வரைக்கும் எவ்வளவு 16. இந்த 16ல இந்த பகுதி எக்ஸ கழிச்சிட்டோம்னா மீதி இங்க என்ன இருக்கும், 16 மைனஸ் எக்ஸ். உதாரணத்துக்கு இங்க 5, மொத்த லென்த் 16. இப்போ 16ல 5 போச்சுன்னா இது 11ன்னு வருமா. சப்போஸ் இது ஒரு 7, மொத்த லென்த் 16. 16ல ஒரு 7 போச்சுன்னா இங்க ஒரு 9 வருமா. அப்ப 16 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது என்னது, அதுதான் என்னது ஏபி. பிபியோட வேல்யூ என்ன, எக்ஸ். பிசி வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 6, பிடி வேல்யூ எவ்வளவு 8. நமக்கு தேவை என்ன, அந்த எக்ஸோட வேல்யூ பார்க்க போறோம். சரிங்களா, எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சா எக்ஸை யூஸ் பண்ணி ஏபி பார்த்துடலாம். இதை உள்ள பெருக்குங்க, 16 இன்ட்டு எக்ஸ் 16 எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, 8 48. புரியுதுங்களா, ஓகேவா. இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனை மாத்திடுவோமா. இந்த ரெண்டு நம்பரையும் ரைட் சைடில் மாத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு, இது அந்த சைடு போகும்போது மைனஸ் 16 எக்ஸ், ஆல்ரெடி அங்கே ஒரு 48 இருக்கு, ஈக்குவல் டு 0. இதுக்கடுத்து என்ன செய்ய போறோம் பாருங்க, இந்த சமன்பாடை சால்வ் பண்ணிட்டா வேலை கிடைச்சிரும். இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. இது எப்படி சால்வ் பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துட்டாலே இந்த சமன்பாடுக்கு பேர் என்ன, இருபடி சமன்பாடு. இதை சால்வ் பண்ணா எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும். என்னன்றதை பார்த்துருவோமா. அது கேள்வியிலே ஹிண்ட் இருக்கு. அந்த 2 வேல்யூ கூட்டும் போது எக்ஸின் கெழு மைனஸ் 16. இப்ப நம்ம இந்த ஐ மெத்தட்ல சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப இதை சால்வ் பண்ணா எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும். அந்த 2 வேல்யூக்கான ஹிண்ட் கொஸ்டின்லேயே இருக்கு. அந்த 2 ஃபேக்டரை ஆட் பண்ணும்போது மைனஸ் 16 எக்ஸின் கெழு. பெருக்கும் போது என்ன வரும், இங்க எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கெழு 1 இருக்கா, 1ல இருந்து 48, 1 இன்ட்டு 48 48. என்ன வரும் பாருங்க, 12 4, 2க்கு மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. மைனஸ் 12ஐயும் மைனஸ் 4ஐயும் கூட்டினா மைனஸ் 16, மைனஸ் 12ஐயும் மைனஸ் 4ஐயும் பெருக்குனா 48. அப்போ கிடைச்சிருச்சா, 2ஐயும் கூட்டினா மைனஸ் 16, பெருக்குனா 48. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் கெழு இல்லைன்னா கிடைச்ச ஃபேக்டர் வேல்யூவை டைரக்டா இப்படி ஃபேக்டரா நீங்க எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 12 0வா இருந்தா எக்ஸோட வேல்யூ என்ன 12. எக்ஸ் மைனஸ் 4 0வா இருந்தா எக்ஸோட வேல்யூ என்ன 4. இப்ப எக்ஸுக்கு 2 வகையான வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா, எக்ஸ் 12, எக்ஸ் வந்து 12, இன்னொரு எக்ஸ் வந்து 4. கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்கன்னா ஏபியோடைய வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப எக்ஸோட வேல்யூ 12 எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இங்க என்ன இருக்கும், மொத்த லென்த் எவ்வளவு, இந்த மொத்த லென்த் 16. 16ல எக்ஸோட வேல்யூ 12 எடுத்துக்கிட்டோம்னா இங்க 4ன்னு கிடைக்குமா. ஏபி 4, பிபி அப்படின்றது என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். ஆனா என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபின்றது பிபியை விட பெருசு அப்படின்றாங்க. அப்ப எக்ஸ் 12 இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப 4 தான் இருக்கணும். ஏன், இங்க 4ன்னு போட்டா மொத்த லென்த் 16, 16ல 4 போச்சுன்னா இங்க என்ன வரும் 12ன்னு கிடைச்சிருமா. மொத்த லென்த் 16, அதுல பிபியோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 16ல 4 போச்சுன்னா 12. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. பிபியோட வேல்யூ 4 இருக்கும்போது ஏபியோட வேல்யூ 12 இருக்கு. கண்டிஷன் படி பிபியோட ஏபி இஸ் கிரேட்டர் தென் பிபி. அப்ப இதை விட இதுதான் அதிகமா இருக்கணும். அப்ப கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்க போகுது 4. எக்ஸோட வேல்யூன்றது 4, எக்ஸ்னா என்னது பிபி, இது 4ஆ இருந்தா ஏபியோடைய வேல்யூ என்ன, மொத்த லென்த் 16, 16ல இது 4 போச்சுன்னா இது எவ்வளவு, 16ல 4 போச்சுன்னா இது எவ்வளவு 12. அப்ப நமக்கு என்ன தேவை, ஏபி கேட்டிருக்காங்க.
அப்ப மொத்த லென்த் ஏபில இருந்து பிபியை கழிக்க போறோம். ஏபியோடைய மொத்த லென்த் 16, பிபியோடைய லென்த் 4ன்னு முடிவு பண்ணிட்டோம். 16ல 4 போச்சுன்னா 12. அப்ப ஏபியோட வேல்யூ என்ன? 12. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னா, படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதுதான் கேள்வி. இந்த படம் எதை குறிக்குது பாருங்கன்னா, ஏபி அப்படின்றது ஒரு கோடு இருக்கு, ஒரு கோட்டு துண்டு இருக்கு. அது மேல ஓசி அப்படின்ற ஒரு ரே இருக்கு. ரேனா வந்து ஒரு கதிர் போகுது இல்லையா? ஒரு கோட்டின் மீது ஒரு கதிர் நிற்குமானால் ஏற்படும் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு லைன் மேல ஒரு ரே நின்றுச்சுன்னா சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா? அப்ப ஏஓசி அதோட வேல்யூ எவ்வளவு? 4x. பிஓசி அதோட வேல்யூ எவ்வளவு? 3x + 5. இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா மொத்தம் எவ்வளவு வரணுமா? 180 டிகிரி வரணும். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். என்ன கான்செப்ட்? ஒரு கோட்டின் மீது ஒரு கதிர் நிற்குமானால் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. A ray stands on a line, sum of two adjacent angles equal to 180. அவ்வளவுதான். நமக்கு தேவை என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன? இப்ப இங்க ஒரு 4x, இங்க ஒரு 3x. 4 + 3 7x. இந்த 5ஆம் நம்பரை ரைட் சைட்ல மாத்திட்டா -5ஆ மாறிடும். இப்ப 7x 180 5 போச்சுன்னா 175. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. அப்ப 175 இந்த பெருக்கல் ஏழு என்னவா மாறும்? வகுத்தலா மாறிடும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 7 மேல 2 14, 17ல 2 14 போக மீதம் 3 இருக்குமா? 35ஆ மாறும். 5 35. அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன? 25 டிகிரி. 25. கொஸ்டின்ல எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை கொஸ்டின்ல எக்ஸ் மட்டும் கேட்காம படத்தில் ஆங்கிள் ஏஓசி எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஆங்கிள் ஏஓசின்றது எவ்வளவு? 4x. இப்ப 4xனா 4 × 25 என்ன இருக்கும்? 100 டிகிரின்னு மாறி இருக்கும். இது 100 டிகிரின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எவ்வளவு வந்திருக்கும்? 80 டிகிரி வரணும். ஏன்னா அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 தானே. இப்ப செக் பண்ணி பாருங்களேன். பிஓசி என்ன கிடைக்கும் பாருங்க. பிஓசி ஆங்கிள் பிஓசின்றது எவ்வளவு? 3x + 5. 3 × எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 25 + 5. 3 × 25 75. 75ல 5 கூட்டினீங்கன்னா 80 ஆயிடுச்சா? ஒரு கோணம் 100, இன்னொரு கோணம் 80. கொஸ்டின்ல கோண அளவு கேட்கல, எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸின் மதிப்பு 25 பார்த்துட்டோம். ஒருவேளை கோண அளவு கேட்டாங்கன்னா இப்படிதான் பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ பார்த்ததுக்கு அப்புறமா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு அந்த கோண அளவு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான் இது. இப்ப வந்து ஒரு செவ்வக வடிவ பூங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் கொடுத்துருவோம். ஏபிசிடி அப்படின்றது ஒரு செவ்வக வடிவ பூங்கா இருக்கு. இந்த பூங்காவை சுத்தியில உள்புறமா என்ன பண்றாங்க? இப்ப நான் ஷேட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஷேட் பண்ற மாதிரி உள்புறமா ஒரு பாதை அமைக்கிறாங்க. உள்புறமா என்ன பண்றாங்க? ஒரு பாதை அமைக்கிறாங்க. பாதை அமைச்சாச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, பாதையினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப இதுக்காக நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குவாங்க. பூங்காவினுடைய நீளம் எவ்வளவு? 20 மீட்டர். அகலம் எவ்வளவு? 15 மீட்டர். பூங்காவை சுற்றி உள்புறமாக அந்த பாதையோடைய அகலத்தை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க 1 மீட்டர் எடுத்துக்கிறேன். 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை. எங்க டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் 1 மீட்டர். அப்படி 1 மீட்டர் இருக்க மாதிரி சுத்தியில ஒரு பாதை அமைச்சிடுறாங்க. உள்புறமா போட்டிருக்காங்க. எனில் பாதையின் பரப்பளவு என்ன? இப்போ பார்க்க போறது என்ன? பாதையின் பரப்பளவு. நல்லா பாருங்க. பாதையின் பரப்பளவு எப்படி பார்க்க போறோம்? இப்ப வெளியில பாதை போட்ட பிறகு பாருங்க, ஏபிசிடின்றது ஆக்சுவலா பூங்கா. இந்த ஏபிசிடி ஒரு செவ்வக வடிவமா இருக்கா? இந்த பாதையை விட்டுட்டு உள்ள பாருங்க, உள்ள ஒரு செவ்வகம் இருக்கா? அப்ப வெளியில ஒரு செவ்வகம் இருக்கு, உள்ள ஒரு செவ்வகம் இருக்கு. பாதையின் பரப்பளவு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, வெளி செவ்வகத்தின் பரப்பளவு
மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. வெளி செவ்வகம் மைனஸ் உள் செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம். அதே தான் உள் எந்த செவ்வகமா இருந்தாலும் ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம். வெளி செவ்வகத்திலிருந்து டோட்டலா ஏபிசிடின்றது வெளி செவ்வகம். உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து PQRS நேம் கொடுத்துக்கோம். PQRS அப்படின்றது உள் செவ்வகமா வச்சுக்கோங்க. ஏபிசிடின்ற வெளி செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து PQRS உள் செவ்வகத்தை மைனஸ் பண்ணிட்டா பாதையின் பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். ஸோ பாதையின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. நீளம் இன்ட்டு அகலம், நீளம் இன்ட்டு அகலம். வெளி செவ்வகத்துக்கு 20 இன்ட்டு 15, நீளம் 20 மீட்டர், அகலம் 15 மீட்டர். மைனஸ் உள் செவ்வகத்துக்கு நல்லா கவனிங்க. வெளியில நீளம் எவ்வளவு? 20 மீட்டர். உள்ள நீளம் எவ்வளவு இருக்கும்னா இந்த பக்கம் பாதைக்கு 1 மீட்டர், இந்த பக்கம் பாதைக்கு 1 மீட்டர். 1 + 1 2 மீட்டர் கட் ஆயிடுச்சா? அப்ப 20ல இந்த சைடு 1, இந்த சைடு 1 பாதைக்கு கட் ஆனது போக மீதி எவ்வளவு இருக்கும்? 18 மீட்டர். புரியுதுங்களா? வெளியில உள்ள செவ்வகத்தினுடைய நீளம் 20, அதுல இந்த சைடு 1 மீட்டர், இந்த சைடு 1 மீட்டர் போக 2 மீட்டர் கட் பண்ணீங்கன்னா உள் செவ்வகத்தின் நீளம் 18 ஆயிடுச்சு. உள் செவ்வகத்தின் அகலம் எவ்வளவு இருக்கும்? அதே கேஸ் தான். வெளியில எவ்வளவு? 15. இந்த சைடு 1 மீட்டர், இந்த சைடு 1 மீட்டர், ரெண்டு பக்கம் அகலம் 1 மீட்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா 15ல 2 போச்சுன்னா 13ஆ மாறிடும். புரியுதுங்களா? அப்ப உள் செவ்வகத்தின் நீளம் 18, அகலம் 13. வெளி செவ்வகம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. பூங்காவின் நீளம் 20, அகலம் 15. பூங்காவை சுத்தியில உள்புறமா 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைச்சாங்கன்னா பாதையின் பரப்பளவு என்ன? இதான் கேள்வி. ஓகே, அப்ப வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. நீளம் இன்ட்டு அகலம் 15 இன்ட்டு 2 30, மொத்தம் 300ஆ மாறும். இதோட ஆன்சர் 300. 18 இன்ட்டு 13 என்ன வரும் பாருங்க. 18ஐயும் 13 பெருக்குங்க. இது உள் செவ்வகத்தின் நீளம், இது உள் செவ்வகத்தின் அகலம். 24 மீது 2, 3 + 2 5. 1 8 8, 1 1 1. அடுத்து 8 5 13 மீத 1 234 வருது. வெளி செவ்வகத்தின் நீளம் 20, அகலம் 15. அப்ப வெளி செவ்வகத்தின் பரப்பளவு 300. உள் செவ்வகத்தின் நீளம் 18, அகலம் 13. ஏன் 18 13? மொத்தம் உள்ள 20ல இந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர் பாதைக்கு கட் ஆயிடுச்சு. அப்ப 20ல 2 கழிச்சிங்கன்னா 18. அதே மாதிரி உள் செவ்வகத்தினுடைய அகலம் எவ்வளவு வரப்போகுது? வெளி செவ்வகத்தின் அகலம் 15, அதுல 1 மீட்டர் 1 மீட்டர் பாதை 2 மீட்டர் கட் ஆயிடுச்சு. 15ல 2 போச்சுன்னா 13 ஆயிடுச்சு. இதோடைய பரப்பளவு வெளி செவ்வகம் மைனஸ் உள் செவ்வகம். இது 300. இப்ப 300ல 234 கழிங்க. மிச்சம் என்ன ஒரு ஆன்சரு? இங்க 10, இங்க 9. 10ல 6 போச்சுன்னா 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 3 போச்சுன்னா 6. அப்ப 60. ஏன்னா இங்க ஒண்ணு பாரோ கொடுத்துட்டு இங்க எது இருக்காது. அப்ப 66 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், அல்லது சதுர மீட்டர்னு சொல்லலாம். எதுனாலும் ஓகே தான். அப்ப பாதையின் பரப்பளவு நீங்க எப்படி பார்க்கணும்? வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரே ஒரு சைடு லென்த் கொடுத்துட்டாங்க. சைடு லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கேள்வியை படிச்சு பாருங்க. படத்தில் உள்ள சமபக்க முக்கோணங்களின் மொத்த பரப்பு. இதுல எல்லா முக்கோணமே சமபக்க முக்கோணம் தான். கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வெளியில 1 2 3 4 5 6, அதே மாதிரி 7 8 9 10 11 12 முக்கோணங்கள் இருக்கு. எல்லாமே சமபக்க முக்கோணங்கள் தான். அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா √3/4a². இதே மாதிரி 12 முக்கோணங்கள் இருக்கு. அதனால 12ஆல பெருக்கிடுறோம். 12ல பெருக்கும் போது என்ன ஆகும்னா 1 4 4 முன்னாங்க 12 அடியாயிடுது. 3 இருக்கு, √3 இருக்கு. ஏயோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ எவ்வளவு? ஏன்னா என்ன? சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இன்ட்டு √3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 இன்ட்டு 3 12 √3.
சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால பரப்பளவு பார்க்கும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் படத்தில் உள்ள 12 சமபக்க முக்கோணங்களின் மொத்த பரப்பு 12√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்க, பார்த்தல தெரியுது, இது ஒரு அரைவட்டம். இந்த அரைவட்ட வடிவில் உள்ள பூங்காவை சுத்தி வேலி அமைப்பதற்கு 1 மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த பூங்காவினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ், அதாவது இது சென்டரா, இதுல ஒரு பாதி எவ்வளவு, ஆரம் எவ்வளவு, 21 மீட்டர். வேலி எங்க அமைப்பாங்கன்னா பூங்காவை சுத்தி வேலி அமைக்கணும், பூங்காவை சுத்தி வேலி அமைக்கணும், சுத்தியில வேலி அமைக்கிறாங்க. அப்படி வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னா இந்த பூங்காவை சுத்தி, இந்த பூங்காவுடைய வடிவம் எப்படி இருக்கு, அரைவட்ட வடிவில் இருக்கு. அப்ப இந்த அரைவட்ட பூங்காவை சுற்றி வேலி அமைக்க மொத்தம் எவ்வளவு செலவாகுதுன்னு கேக்குறாங்க. வேலி எங்க அமைப்போம்னா அந்த வடிவத்தினுடைய வெளிப்பகுதியில தான் அமைப்போம். இப்ப இதுக்கு பேர் என்ன, சுற்றளவு. அப்ப அரைவட்டத்தின் சுற்றளவு நீங்க பார்த்துட்டு அதை காஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அரைவட்டத்தின் சுற்றளவு தெரியுமா? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா சொல்லுங்க. 2πr. வட்டத்தை பாதியா மாத்தணும்னா, வட்டத்தை பாதியா டிவைட் பண்ணா 2 கேன்சல் ஆயிரும், πr மாறிடும். இந்த ஆர்ச் மார்க் பார்த்தீங்களா, இதோடைய வேல்யூ எவ்வளவு, πr. அது போக மிச்சம் என்ன இருக்கு, ஒரு விட்டம் இருக்கு, இதே சேர்த்துக்கணும். இது சேர்த்தாதான் சுற்றளவு கம்ப்ளீட் ஆகுது. πr பிளஸ் டி அப்படின்றது அரைவட்டத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா πr பிளஸ் டி. இப்ப இந்த கேள்வியில ஆரம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 21, ரேடியஸ் 21னா டயாமீட்டர் விட்டம் எவ்வளவு, டபுள் பண்ணா 42 மாறிடுமா? ஆரம் 21, விட்டம் 42. பாருங்க, பையின் மதிப்பு 22/7, ரேடியஸ் எவ்வளவு 21 பிளஸ் விட்டம் எவ்வளவு 42. 1 7 3 21, 22 × 3 66 பிளஸ் 42. ரெண்டையும் கூட்டினா 6 பிளஸ் 2 8, 6 4 10. அப்ப இந்த அரைவட்ட பூங்காவினுடைய சுற்றளவு எவ்வளவு வருது, 108 மீட்டர். இப்ப கேள்வி, இந்த பூங்காவினுடைய சுற்றளவு கேட்கல, இந்த பூங்காவை சுத்தி வேலி அமைக்கிறாங்க, வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னா இந்த பூங்காவுக்கு வேலி அமைக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும்? இந்த பூங்காவை சுத்தி வேலி அமைக்கணும்னா இந்த பூங்காவின் சுற்றளவு எவ்வளவு வந்திருக்கு, 108 மீட்டர் வந்திருக்கு. 1 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது, 5 ரூபா செலவாகுது. அப்ப 108 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும், 108 × 5 மல்டிப்ளை பண்ணா அதான் நமக்கு தேவையான ஆன்சர். 108 × 5 எவ்வளவு வரும், 8 5 40, 540 ரூபா வருதா? 108 × 5. ஓகே, இந்த பூங்காவை, இந்த அரைவட்ட வடிவில் உள்ள பூங்காவை வேலி அமைப்பதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளவு, ரூபாய் 540. ஓகே, தேங்க்யூ.